கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போறோம்னா 11/5/2024 ஒரு கார்னியா லாட்டரி கெஸ்ஸிங் டிரா நம்பர் 653 ஒரு சிறப்பான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. டுடே நம்ம பார்க்க போறோம். அதாவது சனிக்கிழமை கார்னியா லாட்டரி 653 டிரா நம்பர் 11/5/2024 ஒரு கெஸ்ஸிங்கை தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது ஏ போர்டு 2, பி போர்டு 8, சி போர்டு 6 286. அதுக்கு முன்னாடி நம்ம நிர்மல் லாட்டரி டிரா நம்பர் 379 ஒரு ரிசல்ட்டையும் ரிவீல் பண்ணிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். நம்ம வீடியோவுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதாங்க மறக்காம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் மெம்பர்ஷிப்புக்குரிய லிங்க் நான் தரேன். மறக்காமல் கேஎல் டைமண்ட் பேக்குக்கு மேலே ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் எல்லா கெஸிங்கையும் விசிபிள் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறேன். பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். இப்போ வாங்க நிர்மல் லாட்டரிக்குரிய ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஏ போர்டு 2, பி போர்டு 8 வச்சுருக்கான், சி போர்டு 6 உள்ளே வச்சுருக்கான். இதில் நம்மளுக்கு ஆல் போர்டில் வந்த நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 8 நம்மளுக்கு கன்ஃபார்ம் நம்பராக உள்ளே வந்துச்சுங்க. 8 வந்து ஒரு நல்ல ஒரு கன்ஃபார்ம் நம்பராக வந்துருந்துச்சு. அதனால 286ல் பி போர்டு 8 நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாஸுங்க. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏபி, ஏசி, பிசியில் நம்ம கொடுத்துருந்த ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்தது 08006 கொடுத்துருந்தோம். ஏன்னா ஏ போர்டு 0 வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருந்துச்சுனால. பட் ஏ போர்டு 2 வச்சிட்டோம். அதனால ஆனால் பி போர்டு, சி போர்டு எல்லாமே ஈக்குவல் தாங்க. அது எல்லாமே கரெக்டாக கான்செப்ட் படி நம்ம எடுத்த கால்குலேஷன் படி கரெக்டாக வந்துருச்சு. அதனால அந்த கால்குலேஷன் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக அமைஞ்சிருச்சு. பட் ஆனால் இந்த இதில் 0 ஏ போர்டில் 0 வந்தனால நம்மளுக்கு ஏபியும் ஏசியும் லைட்டாக மிஸ் ஆயிடுச்சு நண்பர்கள். இல்லைன்னா ஓரளவுக்கு வின்னிங்க பிடிச்சிருந்துருக்கலாம். லைட்டாக விசில் தட்டிடுச்சு. ஆல் போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்டு கெஸிங்கில் 8 பாஸுங்க. 8 எப்பயும் போல நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வின்னு தான். 8 வந்து பி போர்டு நம்மளுக்கு வின் நண்பர்களே. இப்போ வாங்க நம்ம கார்னியா லாட்டரிக்குரிய ஒரு கெஸிங்கை தான் இப்போ நம்ம பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏ போர்டு 2 வச்சு வரப்போகிற ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது ஏ போர்டு 2 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் 5, 8, 3. அதாவது ஏ போர்டு 2 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பர்ல ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 5, 8, 3. இதுதான் ஓரளவுக்கு நமக்கு கிடைச்ச கெஸிங்ல கன்ஃபார்மா வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. பார்த்து கவனமா ப்ளே பண்ணுங்க. ஏ போர்டு 2 வச்சு வரக்கூடிய நம்பர்ல 5, 8, 3, 5, 8, 3. இதுதான் ரொம்பவே கன்ஃபார்மாக வரக்கூடிய ஒரு நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர். அதுதான் நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டு 8ங்க. ரொம்பவே முக்கியமான நம்பர். நம்ம கெஸிங்கில் கன்ஃபார்மாக சொன்ன ஒரு நம்பர் அப்படியே உள்ளே இறங்கிருச்சு. அதனால தான் வாங்க பி போர்டை பொறுத்தளவு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 7 தாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 7, செகண்ட் ஒன் நம்பர் 4, தேர்டு ஒரு நம்பர் 8க்கு 8 இறங்குறதுக்கு வாய்ப்பு அப்படியே இருக்கு. 7, 4, 8. அதாவது பி போர்டு இந்த 8 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் 7, 4, 8. இதுதான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டு கெஸ்ஸிங்கில் சி போர்டு நம்ம சொல்லியிருந்த மாதிரிங்க. சி போர்டு 6 வரவே இல்லைன்னு நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டாக பார்த்தா
நம்மளுக்கு நேற்று ஒரு சூப்பரான என்ட்ரி கொடுத்துட்டான். நிர்மல் 379 ட்ரா நம்பரில் சீபோர்டு 6 என்ட்ரி, ஒரு மாசான என்ட்ரியை நம்மளுக்கு கொடுத்துட்டான். வாங்க சீபோர்டு 6 வச்சு ஃபர்ஸ்ட் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 6 தான் நண்பர்களே. சாரி, ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 7 4. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 0 தாங்க வாய்ப்பு இருக்கு. அதாவது சீபோர்ட் 6 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 7 4 0 இதுதான் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. அதாவது 286 வச்சு சீபோர்டு 6 வரவேற்கப்பட வேண்டிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் 740 இதுதான் ரொம்பவே வரவேற்கப்பட வேண்டிய நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. சீபோர்டு 6 வச்சு வரக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 740 இதுதான் நண்பர்களே முக்கியம். நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டா இதுதான். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதாவது இப்போ ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் பார்த்துட்டோம். ஏ போர்டில் ஒரு நம்பர், பி போர்டில் ஒரு நம்பர், சி போர்டில் ஒரு நம்பர், 3 எடுத்து 3 டிஜிட் பாக்ஸாக மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 57 எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர். ஓகேங்களா? இப்போ அடுத்து ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 48 இதுவும் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர். ஓகேங்களா? அடுத்து அப்படியே கீழே வந்துட்டோம்னா 94க்கு அடுத்தாப்புல நம்ம எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர். நம்ம ஏபிஎஸ்சிபிசியில் வெறும் 5 நம்பர் தான் கொடுத்துட்ருக்கோம். 94க்கு அப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய நம்பர் 68ங்க. 68க்கு அப்புறம் நம்ம ஃபைனலாக எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் 68 வந்து இருக்கிற முக்கியமான ஒரு நம்பருங்க. அதனால பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 84 நாளைக்கு நம்ம ஏபிஎஸ்சிபிசியில் ஒரு கிளிக் அடிச்சே ஆகிறோம். இது கன்ஃபார்மாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் தாங்க இது. அதனால பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? அதாவது ஏபிஎஸ்சிபிசியில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 57 அண்டு 48948468 இதுதான் நம்மளுக்கு அதிகபட்சமாக வரக்கூடிய கெஸ்ஸிங்லேயே முக்கியமான ஒரு சில நம்பரில் பயங்கரமாக கிளிக் ஆகக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங் தாங்க. 286 வச்சு ஏபிசி ஆல் போர்டு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது 286 வச்சு நம்ம பார்க்க போகக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டு கெஸ்ஸிங் தாங்க. அதாவது காருண்யா ட்ரா நம்பர் 653 ஒரு ஆல் போர்டு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இதில் ரொம்பவே ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் தாங்க நம்ம ஃபர்ஸ்ட் தூக்க போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 4 தாங்க. 4 ரொம்பவே கன்ஃபார்மாக இருக்கக்கூடிய ஒரு நம்பருங்க. செகண்ட் ஒன் நம்பர் 8, தேர்ட் ஒன் நம்பர் 6ங்க. இந்த 8 6 அந்த பண்ணான்னு பார்த்தீங்களா 57. அடுத்து நம்ம ஃபாலோ பண்ண ஒரு நம்பர் 51, அப்புறம் 57 51 51 இப்படியே ஃபாலோ பண்ண பார்த்தீங்களா அதே மாதிரியே இப்படி கொண்டு வந்துடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்பும் இருக்குங்க. அதனால கவனமாக அப்ளை பண்ணுங்க. இந்த 8 6 மறுபடியும் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு 90% உள்ள இருக்குங்க. அதாவது 1% 2% இல்லை, 90% உள்ள இருக்கு. அதாவது இது மறுபடியும் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு 90%. இந்த நாளைக்கு இறங்குறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குங்க. அதாவது மீதி 10% லக்கியில எங்கிட்டாவது மிஸ் ஆனா வாய்ப்பு இருக்குங்க நண்பர்களே. அதாவது ஆல் போர்டு கெஸ்ஸிங் கார்னியல் லாட்டரியை பொறுத்தளவு 4, 8, 6 இது ஓரளவு
கன்ஃபார்மாக வரக்கூடிய நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். 486 ஆல்போர்டு கெஸ்ஸிங்கை பொறுத்தளவு 486 ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ். 3 டிஜிட் பாக்ஸ் 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கை பொறுத்தளவு நான் கொடுக்க போகிற ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 946 ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் ஓகேங்களா பாக்ஸ் ஓகேங்களா. அடுத்து ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 573 இது செகண்ட் ஒன் பாக்ஸுங்க தான். செகண்ட் ஒன் பாக்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதுதான் 946573 இதுதான் ஓரளவுக்கு கன்ஃபார்மாக வரக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. 2 நம்பர் தான். உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதும் சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இங்கு கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதும் தெளிவாக தெரிவிக்கின்றோம். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. நம்ம சேனலில் மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.